கிறிஸ்துவில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே அவர் நல்ல வார்த்தைகள் தான் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு குறிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மன்னிங்கள், அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள்னு வேதம் சொல்லுது. கொடுங்கள் கொடுங்கள்னு இயேசுநாதர் சொல்றாரு. என்ன சொல்றாரு இயேசுநாதர்? காசு கொடுக்க சொல்றாரோ, பணம் கொடுக்க சொல்றாரோ, என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இயேசுநாதர் பிச்சைக்காரர் இல்ல. அவர் இப்போ அப்பயே என்ன சொல்லுவாங்க, இயேசு கும்பிடுறவங்களாம் பணக்காரங்க தான், வெளிநாட்டுல இருந்து வருவாரு, ஏன்னா அவர் வெளிநாட்டு தெய்வம், பணக்காரங்க தான், நிறைய காசு கொடுப்பாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இயேசுநாதர் பிச்சைக்காரர் கிடையாது. கொடுங்கள் கொடுங்கள்னா இயேசுநாதர் காசு கொடுக்க சொல்றாரோ, காசு கொடுத்தாதான் கடவுள் நமக்கு கூட சுகம் கொடுப்பாரோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நம்ம இலவசமா ஆண்டவர்கிட்ட கிருபையை பெற்றிருக்கிறோம், அற்புதத்தை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எத்தனை லட்சம் வாங்கிக்கணும் நமக்கு சுகம் கொடுத்தாரு, எத்தனை லட்சம் வாங்கிக்கணும் வீடு கட்டி கொடுத்தாரு, எத்தனை லட்சம் வாங்கிக்கணும் நம்ம பிள்ளைங்களை சுகமா பாதுகாக்கிறாரு? கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் பிச்சை எடுக்கல, பிச்சைக்காரரும் அல்ல. அவர் தேவன், தேவகுமாரன், இந்த அண்ட அகிலம் முழுவதும் ஆட்சி செய்யற தேவகுமாரன். அவர் அன்பை கொடுக்க சொல்றாரு, இரக்கத்தை கொடுக்க சொல்றாரு, ஏன்னா ஆத்மா ஆதாயங்களை கொடுக்க சொல்றாரு. இதை எந்த அளவு பரலோகத்துக்கு நம்ம நிரப்புறோமோ அந்த அளவு இந்த பூமியில நமக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் தங்குங்கிறது தான் கொடுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்றாரு. அதை இப்ப எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு, கோரிய பிச்சுன்னு கொடுங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. இயேசுநாதர் அப்படிப்பட்ட தெய்வமே இல்லை. அவர் கொடுக்கிற தெய்வம், அவர் உள்ள தெய்வம், இல்லாதவர் இல்ல, இருக்கப்பட்ட தெய்வம். அவர் என்னைக்குமே அவருடைய கிருபைகளை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிறைவா ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அதனால தேவ ஜனங்களே, நீங்க ஆண்டவரை நேசிங்க, விசுவாசிங்க, ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமா கடந்து வாங்க. கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.